என்ன சவால்னு கேட்டா, இந்த மாதிரி மனுஷனை படைக்கிறார்ல, ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மனிதர்கள் எல்லாம் படைக்கப்பட்ட பிறகு இது நடக்கலாம். மனிதர்கள் எல்லாம் படைச்சு பூமிக்கு இறக்கப்பட்டு பல சந்ததிகள் எல்லாம் உருவான பிறகு அப்ப மலக்குகள் போய் கேட்டாங்க, அந்த ஹாரூத் மாரூத்துங்கிற 2 மலக்கும் போய், எங்களை மட்டும் நீ மனுஷனாக்கி அனுப்புனு வைவேன், நாங்க இவங்க மாதிரி நடக்க மாட்டோம், ரொம்ப பர்ஃபெக்டா நடந்து காட்டுவோம் அப்படின்னு அல்லாஹ்ட்ட சவால் விட்டாங்களாம். உடனே அல்லாஹ் என்ன பண்ணானா, அந்த 2 பேருக்கு மனித தன்மையை கொடுத்து நீங்க போங்க பூமிக்கு போங்கன்னு அனுப்பி விட்டானாம். அந்த 2 பேரும் வந்தாங்களாம். ஒழுங்கா கொஞ்ச நாளைக்கு ஒழுங்கா இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் என்னடான்னு கேட்டா, ஒரு தப்பாசை தண்ணி அடிச்சாங்களாம். தண்ணி அடிச்ச உடனே பொம்பளை கைப்பிடிச்சிருந்தாங்களாம். இப்படியே பலவிதமான தப்புகளும் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி விட்டாங்களாம். கடைசி அல்லாஹ் என்ன பண்ணி விட்டானா, தண்டனையாக இந்த மாதிரி பண்ணிட்டவங்க அவங்கள தலைகீழ அல்லாஹ் ஒரு கிணத்துல தொங்க விட்டுருக்கிறான் என்று ஒரு கதைய ஜும்மா மேடைகள்ல, பெரிய பெரிய மீலாது விழாக்கள்ல, பெரிய பெரிய அல்லாமாக்கள்லாம் சொல்வதை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நேற்று வந்தவர்களுக்கு தெரியும், மலக்குகளுக்கு ஒரு தனியான ஒரு தன்மை இருக்கிறது. என்ன தன்மை? மலக்கு தான், மனிதர் தான். ஒரு காலத்திலையும் மலக்குக்கு மனுஷத்தன்மை வராது, மனிதருக்கு மலக்குத்தன்மை வராது. இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க குடிக்க மாட்டாங்க, மனிதனுக்கு இருக்கிற மாதிரியான ஆசாபாசம் உங்களுக்கு கிடையாது என்பதையெல்லாம் நம்ம நேற்றைய தினம் நீங்க விளங்கி இருக்கிறீங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, மலக்கு அல்லாஹ்ட்ட சவால் விடுறாரு. நேற்று உங்களுக்கு சொன்ன சான்றுகள்ல இருக்குது. அல்லாஹ் சொன்னா ஏத்து பேச மாட்டாங்க, அல்லாஹ் சொன்னதுக்கு மறுபேச்சு பேச மாட்டாங்க. ஏற்கனவே வானவர்கள்ட்ட கருத்து கேட்டு அவங்க அப்செக்ஷன் பண்ணி, அப்செக்ஷன் கூட சொல்லக்கூடாதுன்னு கூட சொன்ன நேற்று, அவங்க தங்களுடைய கருத்தை சொல்லி அதுக்கப்புறம் அல்லாஹ் மனுஷனை படைச்சு விட்டான். 2வது தடவை போய் சண்டை போட்டாங்களாம். எப்படி இவங்களை நீ படைச்ச என்று போய் 2வது தடவை போய் சண்டை போட்டாங்கன்ற மாதிரியான கலருக்கு பாருங்க. இதெல்லாம் அப்பட்டமான புழுகு மூட்டைகள். மலக்குகளை பற்றி அல்லாஹ் என்ன திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறானோ அந்த நிலைப்பாட்டுக்கெல்லாம் மாற்றமானது. இது எல்லாத்துக்கும் மேல நீங்க கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னாங்கல்ல, சொல்லும் போது அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன் நம்பல தெரியுமா? நம்மள மாதிரி இருக்காரு. நம்ம என்ன அல்லாஹ்வுடைய தூதர்னா சாப்பிடுறாரு, குடிக்கிறாரு, எல்லாம் என்ன இவர் என்ன ஒரு வானவர் அனுப்ப வேண்டியதானே, மலக்கு அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அடே பூமியில வானவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்களே, ஆனால் வானவரை அனுப்பியிருப்பேன். பூமியில மனுஷன் வாழும் போது மனுஷனை அனுப்பணும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கோரிக்கையை ஏத்துக்கிற மாட்டேன்னா, மனுஷனுக்கு போய் வானவர் அனுப்ப முடியாது வழிகாட்டியா தூதராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மறுத்துட்டான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மாணவர்களை பிடிச்சி மனுஷத்தன்மை கொடுத்து மனுஷனா மாத்தி மனிதனுடைய தன்மை எல்லாம் கொடுத்தவங்களை கேட்டு நாசமாக்குறதுக்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பி வச்சாங்கிற கதை இருக்குத, அது பொய். இந்த கதைக்கு அடிப்படை என்னன்னு கேட்டா, சூரத்துல் பக்ராவுல, அதாவது 2வது அத்தியாயத்துல 102வது வசனத்துல ஹாரூத் மாரூத் என்ற வார்த்தை இடம்பெறுகிறது. ஹாரூத் மாரூத்ங்கிற வார்த்தை இடம்பெறுகிறது. இந்த ஹாரூத் மாரூத் என்பவர்கள் சூனியம்ங்கிற சிகருங்கிற அந்த கலையை கற்றுக் கொடுத்து மக்களை வெளிக்கெடுத்தவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஆனால் அவர்கள் மலக்கு கிடையாது. அவர்கள் என்ன இல்ல, மலக்கு இல்ல. அதை நீங்க புரிந்து கொள்வதாக இருந்தால் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒத்தபோ மாத்தத்துரு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான ஒமா கஃபர சுலைமானு வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன الناس السحر وما انزل على الملكين ببابل هاروت وماروت وما يعلمان من احد حتى يقولا انما نحن فتنة فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه وما هم بضارين به من احد الا باذن الله ويتعلمون ما يضرهم ولا ينفعهم ولقد علموا لمن اشتراه ما له في الآخرة من خلاق ولبئس ما شروا به انفسهم لو كانوا يعلمون. இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சியின் போது சைத்தான்கள் கற்றுக் கொடுத்ததை இவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழுகிற யூதர்கள் எதை ஃபாலோ பண்றாங்க என்று கேட்டா, சுலைமான் நபி காலத்துல சைத்தான்கள் போதித்துக் கொண்டிருந்தார்களே அதைத்தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஒமா கஃபர சுலைமானும், சுலைமான் நிராகரிப்பவராக இருக்கவே இல்லை. இவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலையை சுலைமான் செய்யல. அதாவது என்னத்துக்கு இது அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த யூதர்கள் இருக்காங்கல்ல,
அவங்களுடைய தொழில் என்னன்னா அந்த மந்திரம் பாக்குறது, மக்களை ஏமாத்தி பில்லி எடுக்க போறேன், துணி எடுக்க போறேன், அவன் கையை முடக்குவேன், அவன் காலை முடக்குவேன், இதுதான் அவங்களுடைய பிசினஸ். இந்த பிசினஸ் எப்படி பண்ணுனாங்க கேட்டா, சுலைமான் நபி தேர்ந்து எங்களுக்கு வழி வழியா வந்தது என்று சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஒரு நபி பேரை சொன்னா தான் ஏமாத்த முடியும். இப்ப கூட நம்ம சமுதாயத்துல இந்த தாயத்து தட்டுலாம் பேசுறவங்க ரசூலுல்லாஹ் பேரை சொல்லித்தானே ஏமாத்துறாங்க, குர்ஆன் சொல்லித்தானே ஏமாத்த முடியும், இல்லாத சொல்லி ஏமாத்த முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, சுலைமான் நபி பேரை யூஸ் பண்ணி அது மாதிரி கெடுத்தாங்க. அதுதான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒத்தபவு மாத்தத்துல் ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான், சுலைமானுடைய ஆட்சியிலே ஷைத்தான்கள் போதித்தார்களே அதைத்தான் இவர்கள் பின்பற்றுகிறார்களே தவிர சுலைமான் நிராகரிக்கிறவராக இருக்கல. இதையெல்லாம் கத்துக் கொடுத்த சூனியத்தை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறவராக சுலைமான் இருக்கல. உமா கபர சுலைமான் வலாக்கின்ன ஷயாத்தீன கபரு, இந்த ஷைத்தான்கள் தான் நிராகரிப்பவர்களாக போய்விட்டார்கள். யு அல்லிமூன நாஸ சிஹ்ர, மக்களுக்கு இந்த சிகரை சொல்லிக் கொடுத்து ஷைத்தான்கள் காபிரா போனானே தவிர சுலைமான் நபிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நல்லா மறக்கிறான். ரெண்டாவது அந்த யூதர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு கேட்டா, இந்த சூனியத்தை சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பெரிய மலக்கு, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு பெரிய மலக்கு. நம்ம எப்படி ஜிப்ரீல் மீகாயில் நம்புறோமோ அது மாதிரி அவர்களும் நம்புகிறார்கள். அதனால அவர்களோட மைக்கேல்னு பேர் வைப்பாங்க. இந்த மீகாயில தான் மைக்கேல்ங்கிறது, கப்ரியல்னு பேர் வைப்பாங்க. ஜிப்ரீல தான் என்ன செய்யறாங்க, கப்ரியல்னு பேர் வைக்கிறாங்க. இந்த கப்ரியல்ங்கிறதா ஜிப்ரீல்ங்கிறாங்க அவங்க, மீகாயில்ங்கிறதா மைக்கேல்ங்கிறாங்க. மைக்கேல் ஜாக்சன் அவன் மைக்கேல்னா மீகாயில், மீகாயில் நம்புறாங்க மாணவர். அப்ப அவர்கள் மீகாயில் ஜிப்ரீலை எல்லாம் நம்பக்கூடியவர்கள் தான் யூதர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஜிப்ரீல் மீகாயில் இருந்தாங்களே அவங்க வழியா தான் எங்களுக்கு இந்த சிகிர் கிடைச்சிச்சு, சுலைமான் நபி வழியா கிடைச்சது. சுலைமான் நபிக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்டா, ஜிப்ரீல் மூலமாகவும் மீகாயில் மூலமாகவும் கிடைச்சது என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதுக்கு அல்லாஹ் மறுக்கிறான், வமா உன்சில அலல் மலக்கைனி, அந்த ரெண்டு வானவர்கள் மீது இது அருளப்படவில்லை. மலக்கைனா ரெண்டு மலக்கு, அல் மலக்கைனா அந்த ரெண்டு மலக்கு. அந்த ரெண்டு மலக்குன்னு சொல்வதாக இருந்தால் ஏற்கனவே பேசப்பட்டு இருந்தால் தான் அந்த ரெண்டுன்னு சொல்ல முடியும். இப்ப ஏற்கனவே ரெண்டு பேரை பத்தி நம்ம பேசியிருந்தோம்னா அந்த ரெண்டு பேரு அப்படின்னு சொல்லுவோம். புதுசா ஒரு ஆளை பத்தி பேசும்போது அந்த போட மாட்டோம். ஒரு ஆளை பத்தி நம்ம ஏற்கனவே புறம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், புறம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப கொஞ்ச நேரம் விட்டுட்டு மறுபடியும் அவரை பத்தி பேசுறோம். அவன் பேசணுமே அந்த ஆளு அப்படிங்கிறோம்ல. அப்ப அந்த ஆளு நேற்று பேசின ஆளு அப்படின்னு சொல்றோமே, அந்த மாதிரி வாசகத்தை எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஒமா உன்சில அலல் மலக்கைனி, அந்த இரண்டு அந்தங்கிறத விட்டுறாங்க அர்த்தம் செய்யும் போது. மொழிபெயர்ப்புகள்ல மலக்குகள் மட்டும் அர்த்தம் செய்யறாங்க. அல் அந்த அர்த்தம். கிதாபுண்டா புக்கு புத்தகம், அல் கிதாபுண்டா அந்த புத்தகம், அந்த இந்த குரான்னா குரான், அல் குரான் இந்த குரான், அப்படிதான் அந்த அதுக்கு அர்த்தம் வரும். அப்ப இங்க எப்படி வருதுன்னு கேட்டா, அல் மலக்கைனி அந்த ரெண்டு வானவர்கள். அந்த ரெண்டு வானவர்கள் சொன்னா எந்த ரெண்டு வானவர்கள் முன்னாடி இருக்கா நீங்க பார்க்கணும். முன்னாடி வந்தா ஒரு 5-6 வருஷத்துக்கு முந்தைய வருது. என்ன வருது? நேத்து வாசி காட்டணும் வசனம், மன்கான அதுவும் லில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ஜிப்ரீல வ மீகால ஃப இன்னல்லாஹ அதுவும் லில் காஃபிரீன். யார் அல்லாஹ்வுக்கு எதிராக இருக்கிறானோ, ஜிப்ரீலுக்கு எதிராக இருக்கிறானோ, மீகாயிலுக்கு எதிராக இருக்கிறானோ, அல்லாஹ் அந்த காஃபிர்களுக்கு எதிரான ஒரு வசனம் முன்னாடி வந்திருக்கு. இதுக்கு முந்தி ஒரு 5-6 வசனத்துக்கு முன்னாடி ஜிப்ரீல் மீகாயில பற்றி வந்திருக்கிறது. அந்த ரெண்டு பேரை தான் இங்க சொல்றான். உமா உன்சில அலல் மலக்கைனி, அந்த ரெண்டு வானவர்களுக்கு இந்த சிகரு அருளப்படவே இல்லை. வானவருக்கும் சிகருக்கும் சம்பந்தம் இல்லைன்றான். பாபில, பாபில்ங்கிற ஊர்ல வச்சு அந்த இந்த அதுக்கப்புறம் ஹாரூத் மாருத்னு வருது. இந்த அல் மலக்கைனி வந்துட்டு ஹாரூத் மாருத்ங்கிற வார்த்தை வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு மலக்குங்கிறான்ல, அது ஹாரூத் மாருத் தான் ரெண்டு மலக்கு அப்படின்னு பின்னாடி வர்ற ரெண்டு பேரையும் ரெண்டு மலக்குன்னு அர்த்தம் செஞ்சு விட்டாங்க. உண்மையில் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, பாபில் என்ற ஊரில் வைத்து ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு ஷைத்தான்கள் மக்களை வழிகெடுத்தார்கள். இந்த ஹாரூத் மாரூத்ங்கிற ரெண்டு ஷைத்தாங்க, ரெண்டு கெட்டவங்க, அவங்க தான் இந்த சிகரை கொடுத்து மக்களை கெடுத்தாங்களே தவிர மலக்கு அந்த ரெண்டு மலக்கு இருக்கிறாரு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு எல்லாம் மறுக்கிறான். இதை விளங்காம என்ன பண்ணிவிட்டாங்கன்னு கேட்டா, ஹாரூத் மாரூத் தான் மலக்குங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டு செஞ்சிட்டாங்க. அப்படி விளங்கினார்களே ஆனால் நேத்து நம்ம எடுத்து காட்டின அவ்வளவு வசனத்தையும் மறுக்கிற ஒரு குற்றத்துக்கு நம்ம ஆளாகும். மலக்குகளுக்குன்னு ஒரு தன்மை எல்லாம் சொல்றானே, அதையெல்லாம் மறுத்தவர்களா ஆகும்.
இதுல கூடுதலான விளக்கம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா பில்லி சூனியம் சின்ன புக் இருக்கு போட்டிருக்கோம். இந்த ஆயத்துக்கு மட்டும் விளக்கம் 202க்கு மட்டும் விளக்கம் கொடுத்து பில்லி சூனியம் சொல்லி ஒரு சின்ன ரிசாலா சின்ன ஒரு புக்கு போட்டிருக்கோம். அதுல நீங்க கூடுதலா தெரிஞ்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் உள்ள ஒரு தவறான நம்பிக்கை என்னன்னு கேட்டா மலக்குள் மௌத்தை பத்தி உள்ளது. நேற்று கூட ஒரு டிவில லைவ்ல காட்டும் போது கூட மலக்குள் மௌத்துன்னு ஒருத்தர் இருக்காருங்கிற மாதிரியே என்ன செய்யறாங்க, அதை இஸ்ராயல் உயிரை கைப்பற்றுறாருங்கிற மாதிரியே பதில் சொன்னாங்க. நீங்க பாத்திருப்பீங்க இந்த சகர் நேரத்திலேயே ஒரு கேள்வி பதில கூட அந்த ஒன்னும் திருந்துற மாதிரி இல்ல. அப்ப மலக்குள் மௌத்துன்னு இஸ்ராயல் ஒருத்தர் இருக்கிறாரா அதை கவனிக்கணும். ஏன்னு கேட்டா மற்றவர்கள் எப்படி யமன் எல்லாரும் உயிரை வாங்குறதுக்கு ஒருத்தர் இருக்காரு இந்து மதத்தில் நம்புறாங்களோ அதுக்கு போட்டியா நம்மள ஒண்ணு வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ராயல் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் எல்லாருடைய உயிரையும் வாங்குவாரு, இங்கே ஒரே இடத்துல இங்கே இருப்பாரு, அமெரிக்காவில இருப்பாரு, ரஷ்யாவில இருப்பாரு, எல்லா இடத்துல இருந்து உயிர் வாங்கிட்டு போயிருவாரு என்று ஒரு நம்பிக்கை பரவலாக இருக்கிறது. முதலாவது பாயிண்ட், இஸ்ராயல்ங்கிற பேரே குர்ஆன்ல கிடையாது, ஹதீஸ்ல கிடையாது, பலவீனமான ஹதீஸ்லயும் கிடையாது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்லயும் கிடையாது. இட்டுக்கட்டி பொய்யா உண்டாக்குனாங்க அந்த காலத்து கூட இந்த இஸ்ராயல்ங்கிறது தெரியாது. ரொம்ப லேட்டா இவங்க உண்டாக்கிட்டாங்க, ரொம்ப 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 லேட்டா இவங்க ஏற்படுத்தினே தவிர இந்த இஸ்ராயல்ங்கிற வார்த்தை முதல் நூற்றாண்டுல கிடையாது, 2ஆம் நூற்றாண்டுல கிடையாது, 3ஆம் நூற்றாண்டுல கிடையாது, 4ஆம் நூற்றாண்டுல கிடையாது, 5ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட நூல் வரைக்கும் நாங்க பார்த்துக்கிட்டோம். ஹிஜ்ரி 500 வரைக்கும் எழுதப்பட்ட எந்த ஒரு புத்தகத்திலையும் இந்த இஸ்ராயல் என்பவரை பற்றி எந்த ஒரு குறிப்பும் இல்லை. பின்னாடி இவங்களா சேர்த்துக்கிட்டாங்க. வேற என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தா, உயிரை வாங்குறதுக்குன்னு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மலக்கு எல்லாம் நியமித்திருக்கிறான். அவனுக்கு இது லேஸ், அவனுடைய டியூட்டி அது ஒண்ணுதான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்க சரையவிட மாட்டாங்க. உயிரை வாங்கிட்டு வான்னு சொல்லி எனக்கு ஒரு ஆள் அனுப்பி வச்சுட்டு அவர் இருந்துட்டே இருப்பாரு என் கூட. அந்த டேட்டு டைம் வர்ற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பாரு, ஒத்துக்கிட்டு போயிருவாரு. அதுக்கு தான் உலகாம காத்துட்டு இருக்காரு, 50 வருஷமா காத்துட்டு இருக்காரு, 45 வருஷமா 65 வருஷமா ஒருத்தர் காத்துட்டு நிக்கிறாரு. எதுக்கு நிக்கிறாரு? எப்ப டைம் வரும், இதாஜா அஜலுகும் லா யஸ்தக்திமூன சாஅத்தன் வலா யஸ்தக்பிரூன், உரிய நேரம் வரும் பொழுது ஒரு வினாடி முந்த மாட்டார்கள் பிந்த மாட்டார்கள். அவங்களுடைய ஒரே டியூட்டி அதுதான். எது டியூட்டி? உயிரை வாங்குறது. அப்ப என்னுடைய உயிரை வாங்குவதற்கு தனியா ஒருத்தர் இருக்காரு, உங்க உயிரை வாங்குறதுக்கு தனியா ஒருத்தர் இருக்காரு, ஒவ்வொரு மனிதனுடைய உயிரை வாங்குவதற்கும் தனித்தனியாக ஒவ்வொரு மலக்கு இருக்கிறார். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தளபதி எல்லாம் கிடையாது. மலக்குள் மௌத்துங்கிற பேர்ல ஒரு தளபதியாக அது கிடையாது. இது எங்க இருந்து நம்ம இது விளங்குறோம் அப்படின்னு கேட்டா, திருக்குர்ஆன்ல சூரத்துல் அன்ஆம், அதாவது 6வது சூரா 61வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி, அவன்தான் தனது அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவன். அவன் தான் அல்லாஹ், அவன் தான் தனது அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவன். வ யுர்சிலு அலைக்கும் ஹஃபலதன், உங்கள் மீது பாதுகாவலர்களான வானவர்களையும் அவன் அனுப்பி வைக்கிறான். ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு மரணம் வரும் பொழுது, உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் பொழுது, தவஃபத்துஹு ருசுலுனா, நம்முடைய தூதர்கள், ஒரு மலக்குன்னு சொல்லல, நிறைய பேருக்கு நிறைய மலக்கு வந்துருவாங்க, பன்மையா அல்லாஹ் சொல்றான், தவஃபத்துஹு ருசுலுனா, நம்முடைய தூதர்கள் அவனை பிடித்துக் கொள்கிறார்கள், வஹும் லா யுஃபர்ரிதூன், அவர்கள் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி உயிர்களை கைப்பற்றும் பொழுது எப்படி அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, கைஃப இதா தவஃபத்துஹுமுல் மலாயிகத்து, இது 47வது அத்தியாயத்துல 27வது வசனத்தில் இருக்கிறது. கைஃப இதா தவஃபத்துஹுமுல் மலாயிகத்து யضربون وجوههم وادبارهم, வானவர்கள் அவர்களுடைய முதுகிலும் அவர்களுடைய முகங்களிலும் அடித்து உயிர்களை கைப்பற்றும் பொழுது எப்படி இருக்கும் நிலைமை அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். ஒருத்தர் கைப்பற்றினா இதை சொல்ல தேவையில்லை, வானவர்கள் அவர்களுடைய முதுகலை மூஞ்சிலை குத்து விட்டு உயிரை கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லி பன்மையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது பலருக்கு பல வானவர்கள், 100 பேரை கைப்பற்ற 100 வானவர் வரணும்ல, பலருக்கு கைப்பற்ற சொல்லும் பொழுது பன்மையா சொல்றான். அதுக்கப்புறம் 32:11 ரொம்ப தெளிவா சொல்றான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், எத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத்தி, மௌத்துடைய மலக்கு உங்களை மரணிக்க செய்வார். எந்த மௌத்துடைய மலக்கு என்றால், அல்லது உக்கிலபிக்கும், உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மலக்குள் மௌத். அதாவது ஒவ்வொரு ஆளுக்கும் அல்லாஹ் ஒரு ஆள் நியமிச்சு வச்சிருக்கிறானா, அவர் தான் உங்க உயிரை கைப்பற்றுவாரு. எனக்கு உள்ளவர் உங்களை பிடிக்க மாட்டாரு, உங்களுக்கு உள்ளவர் என்னை பிடிக்க மாட்டார்.
அது அல்லாஹ்வுடைய வேலை. அவர் உலகத்துக்குள்ள அம்புட்டு பேரையும் ஒரே நேரத்தில் கண்காணிக்கிறார்னா மலக்குல் மௌத்துங்கிறவர் அல்லாஹ் ஆகிறார், இஸ்ராயல்ங்கிறவர். அந்த மாதிரி அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. கோடிக்கணக்கான இன்னைக்கு கணக்குல 600 கோடி மலக்குல் மௌத் இருக்கிறாங்க. இன்னைக்கு தேதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா 600 கோடி பேர் மக்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மலக்குல் மௌத்தை போட்டா கூட 600 கோடி மலக்குல் மௌத் இருக்கிறாங்க, ஒரு மலக்குல் மௌத் இல்ல. அப்ப உங்களுக்கு என நியமிக்கப்பட்ட அப்ப ஒவ்வொரு ஆளுக்கு நியமிக்கிறான்னு வழங்கல, உங்களுக்கு என நியமிக்கப்பட்ட சொல்லும் பொழுது அந்த வானவர் உங்களை கைப்பற்றுகிறார் என்று 32வது அத்தியாயம் 11ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சூரத்துன் நஹ்ல் 16வது சூரா, அதுல 28வது வசனத்துல அல்லதீன ததவஃபாஹுமுல் மலாயிகத்து லாலிமி அன்ஃபுஸிஹிம் ஃபஅல்கவு ஸலம மா குன்னா நஅமலு மின் சூயின். வானவர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொண்டிருந்தார்களே அவர்களுடைய உயிர்களை வானவர்கள் கைப்பற்றுவார்கள். இஸ்ராயேல் ஒருத்தர் வந்து கைப்பற்றினார் சொன்னா வானவர் கைப்பற்றுகிறார் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கணும். வானவர்கள் என்று பன்மையா மலாயிகத்துன்னு சொன்னான். மலக்குன்னா ஒருமை, மலாயிகத்துனா பன்மை. மலக்கு என்றால் ஒரு வானவர், மலாயிகத்து என்றால் பல வானவர்கள். ஒருமை பன்மை சொல்றோம் இல்லையா, பன்மையான சொல். அதே மாதிரி 16வது அத்தியாயம் அதே சூராவுல 32வது வசனத்துல அல்லதீன ததவஃபாஹுல் மலாயிகத்து தய்யிபீன, நல்லவர்களுடைய உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் பொழுது, கெட்டவனுடைய உயிரை வானவர்கள் கைப்பற்றும் பொழுதுங்கும் போதும் வானவர்கள் என்று பன்மையா அல்லாஹ் சொன்னான். நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது என்று சொல்லும் பொழுதும் வானவர் என்று சொல்லாம வானவர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், அதனையும் பன்மையாக சொல்லுகிறான். இதே மாதிரி பன்மையாக 4:97 சூரத்து நிசாவுல 4:97வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து, மலாயிகத்துமார்கள் மலக்குகள் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 6:93 சூரத்துல் அன்ஆம் கால்நடைகள்ங்கிற சூராவுல 93வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உலவு தரா இதில் லாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத், இந்த அநியாயக்காரர்கள் மரண படுக்கையில கிடக்கும் பொழுது, மரண வேதனையில இருக்கும் பொழுது, ஒல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம், வானவர்கள் தங்கள் கைகளை விரித்துக் கொண்டிருக்கும் பொழுது எப்படா பிடிக்கணும்னு விரிச்சிட்டு இருப்பாங்களாம். வானவர்கள் எப்படின்னா அல்லாஹ் பிடிக்க சொன்ன டைம் வர்ற வரைக்கும் இப்படி இருப்பாங்களாம், கப்புன்னு பிடிக்கிறதுக்காக வேண்டி. அதுக்கு நேரம் வந்த பிறகு தயாராக மாட்டாங்க, இப்படி தயாரில இருப்பாங்க. அந்த வினாடி இந்த கப்பு தூக்கிடுவாங்க. வானவர்கள் கரங்களை விரித்தவர்களாக இவர்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்வதில் இருந்து வானவர் ஒரு ஆளு உழைஞ்சேரார்னு சொன்னா வானவர் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கணும். வானவர்கள் என்றுதான் இந்த வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சூரத்துல் ஆராப் 7வது அத்தியாயத்துல 37வது வசனம், ஆராப் சூராவுல 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஹத்தா இதா ஜாஅத்துஹும் ருசுலுனா யதவஃபவுனஹும், நம்முடைய தூதர்மார்கள், ரசூல் என்றால் ஒரு தூதர், ருசுல் என்றால் பல தூதர்கள். ருசூல்ங்கிறது ஒருமை, ருசுல் என்பது பன்மை. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா ஜாஅத்துஹும் ருசுலுனா, நம்முடைய தூதர்கள் வருவார்கள் உயிரை கைப்பற்ற, ஒரு மலக்கு வர மாட்டார், அவ பலருக்கும் பல மலக்கு வருவார் என்றுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை சூரத்துல் அன்பால் 8வது அத்தியாயத்துல 50வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது உலவு தரா இது எத்தவப்பல்லதீன கபருல் மலாயிகத்து, நிராகரிப்பவர்களை வானவர்கள் கைப்பற்றும் பொழுது என்று இந்த இடங்கள்ல எல்லாம் உயிரை கைப்பற்றுறவர் ஒரு ஆள் சொல்லவே இல்லை, அல்ல பன்மையா சொல்றான். ஒரே ஒரு இடத்துல ஒருமையா சொல்றான். எந்த இடத்துல 32:11 மட்டும் என்ன செய்யறான், ஒருமையா சொல்றான். அந்த இடத்துல வேற ஒரு வார்த்தை சேர்த்து போறான், உங்களுக்கு என நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத்ன்றான். ஒவ்வொரு ஆளை குறிக்கும் போது மட்டும்தான் நான் ஒருமைங்கிறான். உங்களுக்கு என நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத், மௌத்துடைய மலக்கு என்று ஒருமையா சொல்றான். பாக்கி பொதுவான மக்களை பார்த்து பேசும் பொழுதெல்லாம் உங்களுக்கு உள்ள மலக்குகள் உயிர் அவர்களை கைப்பற்றுவார்கள், அவர்களை மலக்குகள் கைப்பற்றுவார்கள் பன்மைக்கு பன்மையா சொல்லிடுறான். ஒரு ஆளை குறிப்பிட இடத்துல எப்படி சொல்றான்னு கேட்டா உங்களுக்கு என நியமிக்கப்பட்ட மலக்கு உங்கள் உயிரை கைப்பற்றுவார். அதனால நம்ம விளங்கி கொள்ளணும், அல்லாஹ்ட்ட தப்பிச்சிடலாம், இஸ்ராயேல் அவருக்கு சில விஷயத்தை மறந்துடுவார் நினைச்சிட்டு இருக்காதீங்க. நமக்குன்னு டயத்தை போட்டு ஒரு ஆளை கொண்டு ஆளை வச்சுக்கிட்டே இருக்கலாம். அவர் எப்படா அந்த டயம் வரும்போது கரெக்டா காத்துக்கிட்டு இருக்கிறார். அது ஒண்ணுதான் அவருடைய வேலை. அவருடைய வேலை என்ன, உயிரை கைப்பற்றுறதுக்கு அல்லாஹ் படைச்சிட்டான்னு சொன்னா அந்த ஒரு வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதான் அவருடைய அவருக்கு இடப்பட்ட பணி, அது ஒண்ணுதான், கைப்பற்றி கொண்டு கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரி திருக்குறான்ல சொல்வதில் இருந்து மலக்குல் மௌத் இஸ்ராயேல் ஒருத்தர் இருக்காங்கிறதெல்லாம் பொய். நமக்கு மலக்குல் மௌத் இருக்கிறாரு, இஸ்ராயேல் கிடையாது. மலக்குல் மௌத் இருக்கிறாரு, ஒரு ஆளுக்கு பேர் இல்ல, மௌத்துக்கு உரிய மலக்குன்னு அர்த்தம்.
எனக்கு ஒரு மூத்திரை மலக்கு இருக்காரு, உங்களுக்கு ஒரு மூத்திரை மலக்கு, உங்களுக்கு ஒரு மூத்திரை மலக்கு, அப்படிங்கிற அடிப்படையில ஏதோ நம்ம நம்பணுமே தவிர மலக்குகளை ஒரே ஒரு ஆளுடைய கண்ட்ரோல்ல எல்லாரும் இருக்கிறாங்க என்று எடுத்துக்கொள்ள கூடாது. எந்த ஒரு குர்ஆன் ஆதாரமும் ஹதீஸ் ஆதாரமும் இல்ல. இது மலக்குகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அடுத்தது, இந்த மலக்குகளை அல்லாஹ் என்னென்ன பணிகளுக்கெல்லாம் படைச்சிருக்கான், எதுக்கு இந்த மலக்குகள் எதுக்காக படைச்சிருக்கான், என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குவாங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது அல்லாஹ் அதை எதுக்கு பயன்படுத்துவான்னா, தன்னுடைய மெசேஜ் செய்திகளை நமக்கு கொண்டு வந்து தருவதற்கு அல்லாஹ் மலக்குகளை பயன்படுத்துறான். தூதர்களுக்கு மலக்குகள் எது பயன்படுத்துறான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய செய்திகளை மனித குலத்திற்கு சொல்வதற்கு அல்லாஹ் தூதராக யாரை பயன்படுத்துவான்னு கேட்டா, வானவர்களை தான் பயன்படுத்துவான். யாரை பயன்படுத்த மாட்டான்? மனிதர்களையே நேரடியா பிடிச்சு அல்லாஹ் தூதர் அனுப்பி வச்சதே கிடையாது. எந்த ஒரு தூதர் அனுப்பி வச்சாலும் கூட அவருக்கு மெசேஜ் எங்க இருந்து வரும்னு கேட்டா, அல்லாஹ் சொல்லி விடுற செய்தியை வாங்கிட்டு மலக்கு தான் வருவார். பெரும்பாலும் இந்த வேலையை செஞ்சவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டு வரவர் யாருன்னு கேட்டா, ஜிப்ரீல்ங்கிற ஒரு வானவரை தான் அல்லாஹ் அந்த குர்ஆனை கொண்டு வருவதற்கும், அதுக்கு முந்தின வேதங்களை கொண்டு வருவதற்கும், ஒவ்வொரு நபிமார்களுக்கு இறை செய்தியை கொண்டு வருவதற்கும் அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறான். அந்த அடிப்படையில அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான், யுனஸிலுல் மலாயிக் அல்லாஹு யஸ்தபி மினல் மலாயிகத்தி ருசுலன். அல்லாஹ் வானவர்களிலும் தூதர்களை தேர்ந்தெடுக்கிறான். ரசூலன் சொல்லல, ருசுலன்கிறான். வானவர்களிலும் அல்லாஹ் தூதர்களை தேர்ந்தெடுக்கிறான். வமினன் நாசி, மனிதர்களிலும் தூதர்களை தேர்ந்தெடுக்கிறான். அப்ப ஒரே ஒரு ஜிப்ரீல் தான் எல்லா வேலையும் பார்க்கறான்னு நீங்க நினைச்சிட கூடாது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தூதர் இல்லையோ, அவர்களுக்கு முன்னாடி நிறைய தூதர்களை அல்லாஹ் அனுப்புனானோ, அதே மாதிரி தான் அல்லாஹ்விடமிருந்து செய்தி கொண்டு வர்ற வேலையை ஜிப்ரீல் மட்டும் செஞ்சா நீங்க நம்பிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்னு கேட்டா, வானவர்களிலும் தூதர்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன், மனிதர்களிலும் தூதர்களை தேர்ந்தெடுக்கிறேன் என்று பல தூதர்கள் என்று சொல்லி காட்டுகிறான். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்தது ஜிப்ரீல், அவ்வளவுதான். அதுக்கு முந்தி வேற சில நபிமார்களுக்கு ஜிப்ரீல் வந்திருக்கலாம். வேற வேற வானவர்களையும் அல்லாஹ் தூது செய்தி கொண்டு வந்தவர்களாக அனுப்பிதான் இருக்கிறான். பல செய்திகளை சொல்வதற்காக, உதாரணமா லூத் நபி சமுதாயத்தை அழிக்க வந்தாங்கன்னு சொன்னேன், அதுல ஜிப்ரீல் வரல. அது யாருன்னே தெரியாது, ஒரு புதுசா ஒரு கூட்டத்தால் அனுப்பி வச்சான். அவர்கள் ஒரு மெசேஜோட தான் வர்றாங்க, இப்ராஹிம் நபிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க வர்றாங்க. அப்ப தூது பணி ஆற்றுவது என்பது இந்த மலக்குகள் ஜிப்ரீல் மட்டுமல்ல, நிறைய பேர் அல்லாஹ் நியமித்திருக்கிறான் அப்படிங்கறத நம்பணும். இது எங்க இருக்குன்னா சூரத்துல் ஹஜ்ஜில, அதாவது 22வது சூராவுல 75வது வசனத்தில் இருக்குது. அதுபோக மனிதனோடு அல்லாஹ் பேசுவது 3 வழியில் பேசுவேன் என்று குர்ஆன்ல சொல்றான். நம்மளோட அல்லாஹ் பேசுறது நம்மள்ட்ட இல்ல, இறை தூதர்கள்ட்ட. இறைவனுடைய தூதரை அவரை நியமிச்சிட்டான்னு சொன்னா அவர்கிட்ட அல்லாஹ் 3 வழியில பேசுவானா. ஒரு வழி என்னன்னா நேரவே பேசிடுறது, நேர பார்த்து பேசுறது இல்ல, அல்லாஹ்வுடைய அந்த பேச்சை காதுல கேட்பார். அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு பேச்சையும் அல்லாஹ்வுக்கு உண்டு. மூசா நபிட்ட அப்படி அல்லாஹ் பேசணும். கையில என்ன வச்சுக்கிறேன்னு கேட்டான், என்னுடைய கைத்தடிந்தாரு, அதை கீழே போடுன்னு சொன்னான், அது பாம்பா மாறணும். இதெல்லாம் நேரடியாக நடந்த உரையாடல், ஜிப்ரீல் மூலமா நடக்கல இந்த உரையாடல். அதே நேரத்தில் மூசா நபி அல்லாஹ் பார்க்கவும் இல்லை, அல்லாஹ்ட்ட உரையாடல் நடந்துச்சே தவிர மூசா நபி அல்லாஹ்வை பார்க்கல, அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் மனிதர்கள்ட்ட பேசுறது நேரடியா மூசா நபிட்ட பேசுன மாதிரி பேசுவான். மேராஜ்ல ரசூலுல்லாஹ் அப்படித்தான் அல்லாஹ் பேசணும். மேராஜுக்கு போனாங்க, ஹதீஸ்ல பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட இருந்து சில சட்டத்திட்டங்களை வாங்கிட்டு வந்தாங்க, அதெல்லாம் நேர பேசினது பார்க்காமலே. இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு கேட்டா, இறை தூதர்களுக்கு அவர்களுடைய இதயத்துல சில செய்திகள் அவனா போடுவான். அந்த இதயத்தை அதுக்கு தயார்படுத்தி அந்த ரிசீவர் வேணும்ல. உதாரணமா இங்க ரேடியோவோட நியூஸ் ஒளிபரப்புறான், அந்த நியூஸ் இங்க இருக்கா இல்லையா, இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்கு அந்த நியூஸ், ஆனா உங்களுக்கு கேட்காது. இந்த இடத்துல நியூஸ் இருக்கத்தான் செய்யுது, ஆனா உங்களுக்கு கேட்கறது இல்ல. எப்ப கேட்க, அந்த நியூஸ் வாங்குறதுக்குன்னு ஒரு ரிசீவர் இருக்கு, அந்த ரிசீவர் ரேடியோவில் இருக்கும். அந்த ரிசீவருக்குள்ள போயிட்டு அது மாத்தி லாங்குவேஜ் மாத்தி நமக்கு தரும். இந்த இடத்துல ஆகாசவாணிகள் செய்திகள் வாசிப்பதுங்கிறது இந்த இடமெல்லாம் பரவித்தான் இருக்குது, ஆனா அது உங்களுக்கு கேட்காது. எப்ப கேட்க, அது என்ன பாஷையில வருது அதை வாங்கி ரிசீவ் பண்ணி அதை நமக்கு வேற மாதிரி மாத்தி தரக்கூடிய ரிசீவர் இருக்கும்போது கேட்குது. இறை தூதர்கள் அல்லாஹ் அப்படித்தான் படைச்சு வச்சிருக்கான். மனிதர்களா இருந்தாலும் அல்லாஹ்விடம் இருந்து வர்ற மெசேஜ் அப்படி வாங்கி நமக்கு வேற ஒரு நமக்கு புரியுற மாதிரி விதத்துல தருவாங்க. அப்ப இதயத்துல சில கருத்துக்களை அல்லாஹ் போடுவதன் மூலமாக பேசுவான்.
மூணாவது எப்படி பேசுவான்னு கேட்டா மலக்குகளை அனுப்பி பேசுவேங்கிறான். அதாவது அல்லாஹ் வந்து மனுஷரோட பேசுறது ஒன்னும் உரையாடல நேர பேசிடுவான், அல்லது இதயத்தில் ஒரு கருத்தை போட்டுருவான். இதயத்துல போட்டு அல்லாஹ் அந்த கருத்தை நமக்கு போடுறான்னு அவங்களுக்கு தெரியும் நபிமார்களுக்கு. அல்லது எப்படி பேசுவான்னு கேட்டா தூதர் அனுப்பி பேசுவான். அப்ப மலக்குகளுடைய வேலையை பாருங்க, தூதாக பணியாற்றுவது மலக்குகளுடைய வேலை. இது சூராங்கிற அத்தியாயத்துல, சூரா ஆலோசனை என்ற அத்தியாயத்துல 42வது அத்தியாயத்துல 51வது வசனத்துல இதை பார்க்கலாம். இதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை கொண்டு வந்தது, ரூஹுல் குதுஸ்ங்கிறது, ரூஹுல் அமீன்ங்கிறது, இதெல்லாம் திருக்குர்ஆன் நிறைய நீங்க பார்க்கலாம். இது ஒரு வேலை. இந்த வேலைக்காக வேண்டி அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான், வானவர்களை படைத்திருக்கிறான். அதாவது அல்லாஹ்வுடைய செய்திய ஒரு ஆளை ரசூலா நியமிக்கும் போது அவர்கிட்ட நேரம் அல்லாஹ் வந்து முகமதே நான் உன்னை இப்ப ரசூல் ஆக்கியிருக்கேன்னு சொன்னதே கிடையாது. மூசாட்ட வந்து மூசாவே நான் வந்திருக்கேன் பாத்துட்டியா, நான் தான் அல்லாஹ் உன்னை தூதர் ஆக்கியிருக்கிறேன்னு யார்ட்டும் சொன்னது கிடையாது. எப்படிதான் அல்லாஹ் சொல்லுவான், அவருக்கே தெரியாது, அவர் மலக்க தான் இருப்பான். மலக்கு வந்து அல்லாஹ்ட்ட நான் வந்திருக்கிறேன், உன்னை தூதர் அல்லாஹ் ஆக்கியிருக்கலாம். இப்படியான மீடியேட்டராக மலக்குகள் வருவாங்களே தவிர அல்லாஹ்ட்ட நேரடியாக தூதர் பேச்சுவார்த்தை நடத்தி யாரும் வந்ததே கிடையாது. அந்த வேலை ரசூல் மலக்குமார்கள் சில பேர் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலை முடிஞ்சிச்சு, இப்ப தூதர் வர வேண்டிய வேலை இல்லை. இது ஒரு பணி, மலக்குகளுடைய வேலை. அடுத்த வேலை என்னன்னு கேட்டா, இந்த உலகத்துல மனிதர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் பதிவு செய்து வைத்துக் கொள்ளக்கூடிய வேலைக்காக வேண்டியும் வானவர்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அதாவது அல்லாஹ் வந்து வஹியை கொண்டு வர்றதுக்காக வேண்டியும் மலக்குகளை படைச்சிருக்கிறான். இன்னொரு வேலை என்னன்னு கேட்டா, இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு செயல்களையும் பதிவு செய்யறது. எப்படி பதிவு செய்யறது? அதுல பல வகை. ஒவ்வொரு தனித்தனி நபர் இருக்கான, அவன் செயல பார்த்து பதிவு செய்யறதுக்குன்னு அல்லாஹ் வானவர்களை படைச்சிருக்கான். ஒரு ஆளுக்கு 2 பேரா குர்ஆன்ல உள்ளது, ஒரு ஆளுக்கு 2 பேர். இப்ப கூட நீங்க நினைக்கலாம் 2 மலக்கு உட்கார்ந்துதான் சொல்லிதான் அல்லாஹ்வுக்கு தெரியுது போல இருக்குது அப்படி நீங்க நினைச்சிடலாம். அல்லாஹ் இல்லைன்னு மறுத்துட்டு சொல்றான். எப்படி சொல்றான்னு பாருங்க. இது வந்து காஃப் என்ற 50வது சூரா, குர்ஆன்ல 50வது சூராவுல 16வது வசனத்தில இருந்து 26 வசனம் வரைக்கும் 10 வசனம் வரிசையை நான் வாசிக்கிறேன். 50வது சூராவுல 16ல இருந்து 26 அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வலக்கத் ஹலக்னல் இன்சான், மனிதனை நாம் நிச்சயமாக படைத்திருக்கிறோம். வ நஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு, அவனுடைய நஃப்ஸ் இருக்க, மனசு, அதனுடைய வசுவாஸ் இருக்க, அந்தரங்கமான எண்ணம், ஊசலாட்டம், அதையும் நாம் அறிவோம். மனிதனை நம்ம படைச்சோம். இந்த கிராமன் காத்திப் இருக்காரு, அவரை வச்சுதான் அறிவோம் கிடையாது, நமக்கு நேரடியாக நமக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான், மனிதனை படைத்தோம், அவனுடைய செயல் மட்டும் இல்ல, அவனுடைய நப்சு அவனுக்கு போடக்கூடிய வசுவசா இருக்குத ஊசலாட்டம், அதையும் நாம் அறிவோம். அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட அவனுக்கு நாம் கிட்டத்தில் இருக்கிறோம். இவரு கூட இங்கதான் இருக்கிறாரு, வலப்புறம இடப்புறம, நான் இங்க இருக்கிறேங்களா? அல்ல எங்க இருக்கிறான்? பிடரி நரம்பை விட அருகில் இருக்கிறேன். எதுக்கு பிடரி நரம்பை சொல்றான்? பிடரி நரம்பு தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப அவனுக்கு நெருக்கமானது. எது? அதுதான் மனிதன்கிறது. எது முதல்ல? கையா? கை இல்ல, மனுஷன் கையை விட்டாலும் மனுஷன் இருப்பான். இந்த காலா மனுஷன்? காலு மனுஷன் இல்ல. மனுஷங்கிறது எது? இந்த மூளை தான். இந்த மூளையில இருந்து எல்லா மெசேஜும் இந்த தண்டு இருக்க பிடரி இது வழியா தான் சப்ளை ஆகுது. எல்லாம் முட்டிச்சுங்கதான் இருக்கு. இந்த அதான் ஒரே விட்டு விட்டு ஆள் காலியாகும், முடிஞ்சு வச்சுக்காது. இங்க போட்டு துண்டா அதுதான் ஆட்டப்படியா இருக்கிறீங்க, கோழியா இருக்கிறீங்கல்ல, எல்லாம் கமாண்ட் அங்க தான் பாஸ் ஆகுது. அப்ப பிடரிங்கிறது ரொம்ப கிட்ட. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அடே பிடரி உனக்கு எவ்வளவு கிட்ட இருக்குது, அதை விட நான் கிட்ட இருக்கிறேன். அப்ப எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிவிட்டான். சொல்லிவிட்டு சொல்றான், இது எத்தலக்கல் முதலக்கியானி அனில் யமீனி அனிசிமாலி கயீர், அவனுடைய வலப்புறத்திலும் அவனுடைய இடப்புறத்திலும் அவனை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய 2 பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ் வலப்புறம் இடப்புறம் இருக்கிறாங்களே, அவங்க தூரத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு முந்தினது நான் எதுக்கு வாசிக்கிறேன்னு கேட்டா, இந்த மலக்க வச்சுதான் அல்லாஹ் தெரிஞ்சுக்கிறானோ, நேரடியா பார்க்க முடியாதோ, இவர் பதிவு பண்ணி இவர் மெசேஜ் அனுப்பினா தான் அவனுக்கு போய் சேருமோன்னு நினைச்சிட கூடாது. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்றான், அட இங்கிட்டு ஒரு இங்கிட்டு ஒரு வச்சுக்கிறேன். வலப்புறம் நம்மளோட தள்ளி போயிடுது, இடப்புறம் நம்மளோட தள்ளி போயிடுது. பெடலிங்கிறது நமக்குள்ளேயே இருக்குது. நான் பெடலில இருக்கிறேன், ஆனா 2 பேரும் நியமிச்சு வச்சுக்கிறேன். நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 2 பேரும் இப்படி அப்படி நியமிச்சிருக்கிறேன். அவங்க என்ன செய்வாங்களா, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத்,
அவன் எந்த ஒரு வார்த்தையை மொழிந்தாலும் அவனுக்கு அருகில ஒரு ரகீப் கண்காணிக்கக்கூடியவர் ஆஜராகி இருக்கிறார். கண்காணிக்கிறவர் இல்லாமல் அவன் ஒரு சொல்லும் மொழிவதில்லை அப்படிங்கிறான். இதுல ஒரு பாயிண்ட கவனிக்கணும். இந்த முன்கரணைக்கு இந்த வலதுலையும் இடதுலையும் இருக்கிறாங்களா பதிவு செய்யறவங்க, இவங்களுக்கு எது தெரியும், எது அறிய முடியும் தெரியுமா? எது அறிய முடியும்? வெளிப்படையான செயலை தான் அறிய முடியும். அதாவது பேசிட்டான் பாருங்க, அதைத்தான் அறிய முடியும். கையை நீட்டிட்டான் பாருங்க, அதைத்தான் அறிய முடியும். மனசுல நினைக்கிறான் நான் ஒண்ணு கொல்லணும், ரெண்டு பேரும் தெரியாது. ஒரு மனுஷன் நினைக்கிறான் கொல்லணும், இப்படி கையை காட்டினவன கையை காட்டினான்னு வேணா எழுதிக்குவாரு. என்ன இப்ப கையை காட்டாம அவன் நினைக்கிறான்னு வைக்கிறேன், நினைக்கிறான் ஒண்ணும் தெரியாது. அவரோட சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அல்லாஹ் என்ன செய்யறான், அவன் யாருன்னு காட்டுறதுக்காக வேண்டி இங்க கொண்டு அவன் புக்க இவ்வளவுதான் அவன் புக்கில் இருக்குது. 40 பக்கம் கொண்டு வந்திருக்கிறியா, இங்க பாரு 4000 பக்கம் அவன் தூக்கி போட போறான். இவர் கொண்டு போவார புக்கு இவர் 40 பக்கம் எழுதிட்டு போவாரு. அவன் என்ன செய்யறான்னு கேட்டா நான் அதை அறிந்து கொண்டிருக்கிறேங்கிறான். அதுக்கு முந்தைய சொல்லிவிடான் அல்ல, மனிதனை படைத்தும் அவன் நப்சுல ஓடுகிற எண்ணங்களையும் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதை இவர் அறிய மாட்டான். அப்ப நீங்க என்னமோ இவரை வச்சு அவன் அறியறதுக்காக செய்யல, எதுக்கு அல்லாஹ் இதை பண்ணிருக்கான் நல்லா விளங்கணும். நமக்கு செஞ்ச பெரிய ரஹ்மத், நமக்கு செஞ்ச ஒரு பெரிய கிருபை. என்ன கிருபை? நம்ம இப்ப அரசாங்கத்துக்கு பயப்படுறோம். எதுக்கு பயப்படுறோம்? அவன் அரசாங்கத்தினுடைய கிட்டத்தில் இருக்கு நம்ம நம்புறோம். நல்லா வந்துருவாங்க, போலீஸ் வந்துருவாங்க அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறீங்க. மனிதன் அவனுக்கு பக்கத்திலேயே அவனை பார்த்துக்கிட்டே ஆள் இருக்குன்னு சொல்லும் போதுதான் என்ன செய்வான், நம்பி ஒழுங்கா நடப்பான். அவனை சீர்திருத்துவதற்காக வேண்டி எல்லாமே எனக்கு தெரியும்னு சொன்ன ரப்புல் ஆலமீன் அப்படின்னா அவன் கெட்டு போயிருவான். அதை லேசா தூரத்துல அல்லாஹ் தூரமா இருப்பான் நினைச்சிருவான், வழி தவறி போயிருவாங்கிறதுக்காக வேண்டி கிட்ட 2 பேர் இருக்கிறாங்க பார்த்து நடந்துக்கடா எல்லாம் எனக்கு இருக்காரு வந்துரும்னா அதுக்கு பயந்துகிட்டாச்சு. இருந்தாலும் பாப்பாரோ அவர் பார்த்துருவாரோ அப்படின்டாச்சு ஒழுங்கா நட, உன்னுடைய தப்புகளை குறைச்சிக்க அப்படின்னு ஒரு ரஹமத்துக்காக அல்லாஹ் செஞ்சிருக்கானே தவிர இவர்களை வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு இதை விட அதிகமா அவனுக்கு தெரியும். அதுக்குதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஸ்வாஸ் மாத்து வஸ்விசுபி நஃப்ஸுஹு, இதயத்துல ஓடுற எண்ணங்கள் அறிவோம்னு சொல்லிவிட்டு, ஆனால் அவர் வாயினால மொழிந்தால் அவர் அறிவாருங்கிறான். வாயினால மொழிஞ்சதான் என்ன செய்வாரு, அவர் அறிந்து கொள்வார் என்று திருமறை குர்ஆன்ல 50வது அத்தியாயத்துல 16ல இருந்து 26 வரைக்கும் இந்த மேட்டரை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி சூரத்துல் இன்ஃபித்தார் இதசமாவுன் பத்திரத்திற்குல அந்த சூறாவுல 82வது சூறா, அது 12வது வசனம் அல்லாஹ் சொல்றான், இன்ன அலைக்கும் லஹாஃபிலீன், உங்கள் மீது கண்காணிப்பவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் மீது உங்களை கண்காணிப்பவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். கிராமன் காத்திபீன், அவர்கள் மரியாதைக்குரிய எழுத்தாளர்கள். கிராமன்டா மரியாதைக்குரியவர், காத்திபீன்னா எழுத்தாளர்கள். மரியாதைக்குரிய எழுத்தாளர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்வதை அவர்கள் அறிவார்கள். எப்படி பாயிண்ட் போடுறான் பாருங்க, நினைப்பதை அறிய மாட்டார்கள். அவர்கள் எதை அறிவார்கள் என்றால் நீங்கள் செய்வதை அவர்கள் அறிவார்கள். அப்ப மனசுல நினைக்கிறேன்னா துணிஞ்சு போயிட்டு போட நான் மன்னிச்சிருவேன்டா, ரெக்கார்டு பண்றாரு பாரு அது மன்னிக்கோண்டா. ரெக்கார்டு பண்ண அப்படிதான் ஹதீஸே ஒண்ணு இருக்குது. ஒரு மனிதன் ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான், நினைக்க செய்ய முடியாம போய்விட்டது, அதுக்கு நான் ஒரு நன்மையை பதிவு செய்கிறேன் நினைச்சான்ல. ஒரு தீமை செய்ய நினைக்கிறான், பிறகு என்னமோ நினைச்சு தீமை செய்யாமல் விட்டு விட்டான், நினைச்சதுக்கா நான் தீமையை பதிவு செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவதா வருது. அப்ப நன்மையை நினைச்சதுக்காக அல்லாஹ் நன்மையை பதிவு செய்வான, அதெல்லாம் இவர் புத்தகத்தில் இருக்காது. அதெல்லாம் யாரு புத்தகத்தில் இருக்காது, இவர் புத்தகத்தில் இருக்காது. அந்த கிராமன் காத்திபின் பதிவு பண்ணி கொண்டு போவார, அவர் நினைச்சதை பதிவு செய்ய மாட்டார். நம்ம எத்தனையோ நல்ல விஷயங்கள் நினைக்குவோம், அப்ப அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய ரெக்கார்ட் பெரிய ரெக்கார்டா இருக்கும். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்ஃபித்தார்ல, இன்ன அலைக்கும் லஹாஃபிலீன், உங்கள் மீது கண்காணிப்பவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கிராமன் காத்திபீன், அதனால உங்களுக்கு பேரை கிராமன் காத்திபீன் பாங்க. மக்களுக்கு அந்த வார்த்தை தெரிஞ்ச வார்த்தை தான், கிராமன் காத்திபீன் மலக்கு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா சங்கைக்குரிய எழுத்தாளர்கள். எதுக்கு சங்கைக்குரிய எழுத்தாளர்கள் நல்லா சொல்றான்னு கேட்டா, பொதுவா எழுதுறவன் சங்கையா இருக்க மாட்டான், கொடுக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி மாத்தி வச்சிருவான், எழுதுவானுவோ. எழுதுற கணக்கு எழுதுறவருக்கான அவன் என்ன செய்வான், அது ஆட்டத்துக்கு மாட்டுல போடுவோம், மாட்டுக்கு ஆட்டுல போடுவோம், இந்த கணக்கு அதெல்லாம் வழக்கத்தில் உள்ளதுதான். அந்த எழுத்தாளர் கிடையாது இவருக்கு. இவர் இறக்கப்பட மாட்டாரு, இவர் விலைக்கு வாங்க இயலாது, இவர் சில விட்டுற மாட்டாரு, இவர் எந்திர கதி அப்படி எழுதிட்டு இருப்பாரு. ஜாக்கிரதை, அது கிராமன்
மரியாதையான எழுத்தாளர்கள் தான் லஞ்சம் வாங்குறார்கள் இல்ல, அம்புட்டு ரெக்கார்ட் பண்ணி விடுவார், ஜாக்கிரதையா இருந்துங்க அப்படிங்கிறதுக்கு தான் கிராமன் காத்திபியின் மரியாதைக்குரிய எழுத்தர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அம்யஹஸபூன அன்னா லா நஸ்மஉ சிர்ரஹும் வ நஜ்வாஹும், இது சூரத்து ஸுஹ்ருஃப் என்ற அத்தியாயத்தில், அதாவது 43வது அத்தியாயத்தில் 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அம் யஹஸபூன, இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, அன்னா லா நஸ்மஉ சிர்ரஹும், இவர்களுடைய ரகசியத்தை நாம் செவியுற மாட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, வ நஜ்வாஹும், இவர்களுடைய ரகசியத்தை நாம் செவியுற மாட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா. நாமே செவியுற்றுக் கொண்டிருக்கிறோம். இவர் ரகசியமா பேசினாலும் செவியுறுகிறோம், வெளிப்படையா பேசினாலும் செவியுறுகிறோம். பலா ஒரு ருசுலுனா லதைஹும் யக்துபூன், அது மட்டுமில்லை, அவர்களிடத்தில் இருக்கிற நம்முடைய தூதர்களும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நாமும் செவியேற்றுக் கொண்டிருக்கிறோம், அவர்கிட்ட இருக்கக்கூடிய தூதர்களும் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று 43-80வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 10-21 சூரா யூனுஸ்ங்கிற சூறாவுல 21வது வசனத்தில் எல்லாம் சொல்றான். ஒய்தா அலக்னன் நாஸ ரஹ்மத்தன் பஅதல் அர்ரா மஸத்துஹும், அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பிறகு இன்பத்தை அருளை நாம் கொடுத்தோமையானால் இதாலகும் மக்ரூன் ஃபி ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளிலே சூழ்ச்சி செய்கிறார்கள். குலில்லாஹு அஸ்ரவு மக்ரா, அல்லாஹ் விரைவாக சூழ்ச்சி செய்பவன் என்று சொல்வீராக சொல்லிட்டு, இன்ன ருசுலனா யக்துபூன மா தம்குரூன், நம்முடைய தூதர்மார்கள் நீங்கள் சூழ்ச்சி செய்வதை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள், நீங்க சொல்ற சூழ்ச்சிகளையும் சதி திட்டங்களையும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது 10-21. அதே மாதிரி 86வது சூரா, அதாவது வசமாய் ஒத்தாரிக் என்ற தாரிக் சூராவுல 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். இன்குல் நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபில், எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அதற்கு கண்காணிப்பாளன் இல்லாமல் இல்லை. எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறான். மலக்குடைய வேலை என்ன? வஹியை கொண்டு வர்ற வேலை. ஒவ்வொரு மனிதனையும் பதிவு செய்ய 2 பேர், மூத்தாக்குறதுக்கு தனி ஒரு ஆளு நியமிச்சாச்சு, ஒவ்வொருத்தனையும் இருக்க கண்காணிப்பதற்காக வேண்டி அந்த மாதிரியான வேலைகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது ஒன்னாச்சா, இது தனித்தனி நபரை கவனிக்கிறது. நபரை கவனிச்சது போக ஒவ்வொரு செயலை கவனிக்கிறது, டோட்டல் சமுதாயத்தை கவனிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கொடுத்த ஆரம்பிக்கிறான். அது பள்ளிக்கிழமை பள்ளியாசல், அம்பட்டு பள்ளியாசலே மலக்கள் வந்துருவாங்க. என்ன வருவாங்க? பெரும் கூட்டமா வருவாங்க. வந்து யாரெல்லாம் வெள்ளனே வந்தது எத்தனை பேரு, முதல் செவல் உட்கார்ந்து எத்தனை பேரு, முதல் குத்துபாவுக்கு முன்னே வந்தது யாரு, வெளியே ஊர்பலாய் பேசிட்டு அந்த காம சொல்லும்போது வந்த ஆளு எத்தனை பேரு, எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்றதுக்காக வேண்டி, அதாவது தனித்தனி நபர் வரை பதிவு பண்றாங்க, ரெக்கார்டு பண்றான்னு பாருங்க. அல்லாஹ் ஒரு ஆவணம் இல்லாம நம்ம ஒரு ப்ரோக்ராம் எடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம், அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பல இதுல நம்ம பதிவு பண்ணி வச்சிருப்போம். பிளாப்லயும் எடுத்து வச்சுக்கிருவோம், சீட்லையும் போட்டு எடுத்து வச்சுக்கிருவோம், ஹார்ட் டிஸ்க்லயும் வைக்குவோம். ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் பண்ணியிருந்தோம்னா அந்த பார்ட்டிஷன்லயும் வைப்போம், இந்த பார்ட்டிஷன்லயும் வைப்போம், ஜிப் பண்ணி வேற வைக்குவோம். எப்படி எல்லாம் நம்ம ஒரு ப்ரோக்ராம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பண்ணுவோமோ அதெல்லாம் அவன் சொல்லி தந்தது. அவன் செஞ்சு செட்டப் போது அவன் தான் இந்த ஆளு அப்படி எழுதுறாருங்க மாதிரி அங்க வேற அனுப்புனு, அங்கே அனுப்புறான். தனித்தனியாவும் எழுதுவேன், நீ தனித்தனி ஆள் தான் பள்ளியாசலுக்கு வரப்போற, அங்க உட்காந்து எழுதிட்டு அங்கே ஆள் நியமிச்சு வைக்கிறேன், அங்கே ஒரு கூட்டமாக உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது ஸஹீஹுல் புகாரியில 929வது ஹதீஸ், அதாவது முதல் வால்யூம் நீங்க பார்க்கலாம். அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட உடனே வானவர்கள் பள்ளி வாசலுடைய வாசலில் நின்று கொள்வார்கள். இதா கான யௌமுல் ஜும்ஆத்தி வக்கபத்தில் மலாயிகத்து அலா பாபில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதுடைய வாசல்ல வானவர்கள் நின்று கொண்டு எக்துபூன அல் அவ்வல பல் அவ்வல, வந்தவன் அடுத்து வந்தவன் அடுத்து வந்தவன் என்று ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சும்மா எழுத மாட்டாங்க. முதல்ல வந்தது இந்த அண்ணாருடைய மகன் இவரு, 2வது வந்தது இவரு, 3வது வந்தது இவருன்னு மொத்த அட்டெண்டன்ஸ் அவ்வளோ எல்லா அட்டெண்டன்ஸ் எடுத்தாவுலங்க விளங்குதா. கடைசியா வந்தவனுக்கு ஒண்ணும் கிடைக்காது, ஃபர்ஸ்ட்ல வந்தவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கும். அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டைம் வாரி வினாடி வாரியாக எல்லாத்தையும் குறிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அல்லவல ஃபுல் அவ்வளங்கிறாங்க. அப்ப யார் முதல்ல அவருடைய ரெக்கார்ட்ல முதல் ஆளா பதிவு செய்யப்பட்டிருக்கானோ அவன் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்து தர்மம் செய்கிறான அந்த நன்மையை பெற்றவனாக ஆகிறான். அடுத்து வரக்கூடியவன் ஒரு மாட்டை அறுத்து தர்மம் செய்தவனுடைய நிலையில ஆகுகிறான். பிறகு ஆட்டை அறுத்து சும்மா கபஷன், சும்மா துஜாஜத்தன், சும்மா மகிழத்தன், பிறகு கோழி, பிறகு முட்டை, அது தர்மம் செஞ்சு இப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எது வரைக்குமா இது? ஃபைதா ஹரஜல் இமாமு, இமாம் வந்து விட்டாரையானால் ஏறிட்டாரையானால் மெம்பர்ல தவ்வவ் சுஃபஹும், ஏழை மூடி விடுவார்கள். அப்ப அதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஜும்மா தொழுது நன்மை மட்டும் தான் கிடைக்கும். விளங்குதா? நீங்க ஜும்மாவுக்கு இமாம் மெம்பர்ல வர்றதுக்கு முந்தி வர்றதுக்கு சொல்லப்படுது.
குத்துபா நடந்துகிட்டு இருக்கும்போது வர்ற ஆளுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாரும் அப்படி தந்துட்டு இருக்கிறோம். குத்துபா நடந்துகிட்டு இருக்கையில வர்ற ஆளுக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்க ரெக்கார்ட்ல இருக்கவே மாட்டோம் நம்மளாம். இப்ப வர்றத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் ஏறுறதுக்கு முந்தி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்களே அவங்கதான் அந்த லிஸ்ட்ல இடம் பெறுவாங்களே தவிர யாருக்கு இடம் இல்ல. இமாம் வெளியே வந்து விட்டாரையானால் தவ்வு சுகுபகும் ஏட்டை மூடிவிட்டு எஸ்தமி உணர்ந்திருக்கிற அவங்களும் உரையை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த என்ன பேசுறாரு முதல்ல அது கேட்கும். வேற மாறி இருந்த பெருமாள் ஒழுங்கா விடுறாரா விட்டு அடிக்கிறாரா வாயில வந்து பேசுறாரா கரெக்டா பேசுறாரா அதை ரெக்கார்டு பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் அப்ப நம்ம போய் வந்து இந்த பெரிய தரஜா அடைய விரும்புறோம்னு சொன்னா ஜும்மாவுக்கு அந்த இமாமு ஏறுறதுக்கு முந்தி போயிடும். இமாம் மெம்பர்ல ஏறதுக்கு முன்னாடி போனா தான் இந்த பட்டியல்ல இடம்பெறும். வாரத்துக்கு ஒருக்க அந்த பட்டியல் இடம்பெறக்கூடாதா? வாரத்தில் ஒருக்க அந்த மலக்குகள் அனுப்புற அந்த பட்டியல நம்ம இடம்பெற ஆசைப்படணும். இது ஒரு மலக்குகள் டியூட்டி. மலக்குகளை எதுக்கெல்லாம் படைச்சிருக்கான்னு பாருங்க. அல்ல இதெல்லாம் தெரியும் எல்லாவுக்கு எல்லாம் இருக்கா நிறைய எச்சக்கமான இருக்கார்கள் உண்டாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இரவு நைட் டியூட்டி பகல் டியூட்டி ஷிப்ட் போடுறாங்களே இதுவும் அல்லாட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். அல்லாவும் என்ன பண்றான்னா ஷிப்ட் போட்டு மலக்குகள்கிட்ட வேலை வாங்குறான். காலை மலக்கு மாலை மலக்கு என்ன செய்யறான்னு கேட்டா பகல் மலக்குன்னு ஒரு குரூப் அனுப்புறான். அவர் இங்க வருவாரு. பகல்ல ஒரு ஆள் இல்ல பெருங்கூட்டம் வருவாரு. பெருங்கூட்டம் வந்து இந்த அந்த தெருவுக்கு ஒரு 1000 பேரு அந்த தெருவுக்கு 1000 பேரு அந்த பள்ளியாசலுக்கு 2000 பேரு இந்த பள்ளியாசலுக்கு அவனுக்கு என்ன கணக்கா? அத வந்து யாழமும் ஜுனூத ரப்பிக்கே இல்லாகும். உன்னுடைய இறைவனுடைய படையினருடைய எண்ணிக்கையை அவனை தவிர யாரும் அறிய முடியாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அது எத்தனை ஆயிரம் கோடி எல்லாம் படைச்சு வச்சுக்கிறான்னு தெரியல. அவ்வளவு அனுப்பி விட்டுருவான். பகல் ஷிப்ட் முடிஞ்சிருமா? பகல் ஷிப்ட் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்னா இவங்க அப்படி கிளம்புவாங்க. நைட் டியூட்டி ஆளுங்க இறங்கிடுவாங்க. இவங்க போய் அந்த ரெக்கார்டுகளை அங்க கொண்டு எல்லாட்ட ஒப்படைப்பாங்க. இந்த ஊருக்கு போனோம், மண்ணடிக்கு போனோம், வேலாயந்தருக்கு போனோம், தம்புசரி தெருவுக்கு போனோம், அந்த பள்ளியாசலுக்கு போனோம், இந்த பள்ளியாசலுக்கு போனோம், இன்னும் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதாவது பகலையும் இரவுலையும் என்ன செய்வாங்களா 2 மலக்குகளும் மாறி மாறி உங்களிடத்துல வந்து கொண்டிருப்பார்கள். ஆக்கபூன பீக்கும் மலாய்க்கத்தும் பிள்ளைலி மலாய்க்கத்தும் பின்னகார் பகலிலே சில வானவர்களும் இரவிலே சில வானவர்களும் உங்களை தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டே இருப்பார்கள். ஃபஜ்ர் தொழுகையிலையும் அஸர் தொழுகையிலையும் 2 பேரும் சந்தித்துக் கொள்வார்கள். ஃபஜ்ர் தொழுகையிலையும் டியூட்டி ஒப்படைக்கிற இன்சார்ஜ் வாங்கணும்ல. ஃபஜ்ர் வரைக்கும் இருப்பார் நைட் டியூட்டி ஆளு. அவர் ஃபஜ்ருக்கு வந்துருவாரு. இந்த வச்சுக்கிட்டு அவர் போயிருவாரு. அவர் என்ன செய்வாரு இன்சார்ஜ் கொடுத்து அவர் ஏறி போயிருவாரு. அந்த மலக்கு நைட் டியூட்டி முடிச்சுட்டு போயிருவாரு. மறுபடியும் நைட் டியூட்டிக்கு வரணும்ல. வரும்போது அசர்ல இவர் ரெடியா உட்கார்ந்துட்டு பாரு. அசர்ல வந்து ஒரு கையில கொடுத்து அவர் போயிருவாரு. அப்ப ஃபஜ்ரிலையும் அசர்லையும் அவர்கள் சந்தித்துக் கொள்வார்கள். சஹீஹுல் புகாரியில 555வது முதல் வால்யூம்ல நீங்க பார்க்கலாம். சஹீஹுல் புகாரியில 555வது ஹதீஸ்ல அது இருக்குது. இவங்க வந்துட்டு போறாங்களா இந்த இடத்துல எல்லாம் போய் இருப்பாரு. இப்ப நைட் டியூட்டி மலக்கு இருந்துட்டு இருக்காரு. இங்க இப்ப நைட் டியூட்டிக்காக அனுப்பின மலக்குகள் வந்து இங்க இருக்கிறாங்க. கண்டிப்பா இருக்கிறாங்க. நம்ம நம்பணும் நம்மளை அறியாமல் இருந்து கொண்டு கண்காணிச்சு கொண்டிருக்கிறார்கள். இவங்க போவாங்க அல்லாஹ் இடத்துல சுபுல போய் சேர்ந்துருவாங்களா. சேர்ந்த உடனே அல்லாஹ் கேட்பான் என்னாச்சு எப்படி என்னோட அடியார்கள் என்னாச்சுப்பா எப்படி பாத்தீங்க அப்படின்ற உடனே அவங்க சொல்லுவாங்களாம் தரக்கனாகும் ஒஹும் யுஸல்லூன் வஅதைனாகும் ஒஹும் யுஸல்லூன். அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர்களிடத்தில் நாங்கள் போனோம். நாங்கள் அவர்களை விட்டு பிரியும் பொழுதும் தொழுது கொண்டுதான் இருந்தார்கள். ஏன்னா அந்த ஃபஜ்ர்ல அஸர்ல இதை சந்திக்கிறாங்கல்ல. ஃபஜ்ர்ல வரும்போது தொழுது கொண்டிருப்பார்கள். தொழுதுகிட்டு இருக்கும் போது நாங்க போய் இறங்கணும். நீங்க ரிட்டர்ன் திரும்பணுமே. அப்ப அஸர் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையில அவர்களை பார்த்தோம்னு சொல்லி ஒவ்வொரு பள்ளியாசலையும் பார்ப்பாங்க இல்லங்க. ஆரம்பத்திலையும் தொழுதுகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி யார் தொழுது கொண்டிருந்தார்களோ அவர்களை பத்தி அல்லாஹ் வந்து ரிப்போர்ட் அந்த எடுத்துக்கொள்வானத என்று சஹீஹுல் புகாரியில நம்ம ஹதீஸ பார்க்கணும். அது போக வேற வேற அறிவிப்புகள் இன்னும் கூடுதல் விவரங்கள்லாம் வருது. என்ன படைக்க வேணாலும் சொன்னீங்களா பத்தியெல்லாம் இவ்வளவு ஆசையை கொடுத்து இவ்வளவு உணர்வுகளை கொடுத்து உலக திருப்பக்கூடிய இதெல்லாம் கொடுத்து பசியை கொடுத்து தாகத்தை கொடுத்து என்னை மறக்காம இருக்கிறாங்களே இவங்களதான் படைக்க வேணாம்னு சொன்னீங்க. இவங்களை படைக்கும் போதுதானே வந்து ஆட்சேபனை பண்ணீங்க என்றெல்லாம் அல்லாஹ் கேட்பான் என்றெல்லாம் அறிவிப்புகள் இருக்குது. அப்ப வந்து இது ஒரு வேலை உங்களுடைய வேலை. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் செய்கிற நல்ல விஷயங்களை ஒட்டனுக்கூடல அதாவது நம்ம செய்யறதுலயே ஒரு சிறப்பான காரியம் செஞ்சுட்டு வைங்களேன் எல்லாத்தையும் அதையும் கிராமன் கார்த்திகன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நம்மளே அறியாம ஒரு பெரிய காரியம் செஞ்சிருவோம். அது உடனே தூக்கிட்டு போறதுக்கு ஆள் நிப்பாட்டி வச்சிருப்பான். அதாவது எமர்ஜென்சியா நிப்பாட்டி வச்சிருப்பாங்க இல்லங்க. ஆம்புலன்ஸ் மாதிரி வச்சு ரெடியா அதுக்கு கொஞ்சம் பேர் நிப்பாட்டி நின்று இருப்பாங்க. எவனாச்சும் ஒருத்தன் பயங்கரமான நல்ல காரியம் செஞ்சான்னு வைங்க அப்படியே அந்த காரியத்துக்கு அல்லாத ஓடி போயிடுவாங்க. அல்லாத ஒருத்தர் செஞ்சு பார்க்கணும் பயங்கரமான செஞ்சுட்டான் பயங்கரம் நல்ல விஷயத்துக்கு
நல்ல விஷயம் செஞ்ச உடனே ஒரு சந்தோஷம் தாங்க இயலாம நல்லதா ஏதாவது ஒருத்தன் பண்ணுனா அதை இமிடியேட்டா எடுத்துக்கிட்டு ஓடியாந்துடணும். ஆர்டினரியா அவங்க 2 பேரும் எழுதிட்டு இருப்பாங்க, அது ஒரு பக்கம் இருக்கும். உடனே தூக்கிட்டு வர்றது, ஒரு காரியம் வந்து ஒண்ணு தூக்கிட்டு வர்றதுக்காக வேண்டி போட்டி போடக்கூடிய மலக்குகளையும் அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான் என்று சஹீஹுல் புகாரில முதல் வால்யூம்ல நீங்க பார்க்கலாம். 799வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். என்ன இருக்குன்னு கேட்டா, நாங்கள் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுது கொண்டிருந்தோம். தொழுதுட்டு முதல் ரக்காத்துல இருந்து தலையை உயர்த்தி சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னார்கள். அப்படிதான் சொல்லுவோம். அல்லாஹ்வுக்கு ருக்கு செஞ்சுட்டு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னார்கள். சொன்ன உடனே பின்னாடி இருந்த ஒருத்தர் மனிதர் சொன்னாரு, ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று சொன்னார். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன உடனே கேட்டுட்டு இருந்த ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அவரா ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹின்னு சொல்றாரு. இது புதுசா அவர் தான் அன்னைக்கு தான் சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்காம அவரா சொல்லிவிட்டாரு. வழங்குதா, அவரா சொல்லிவிட்டாரு தொழுகையில. இதுக்கு என்ன அர்த்தம்? இறைவா உனக்கே புகழ், ஏராளமான புகழ் உனக்கு சொந்தமானது, பாக்கியமான தூய்மையான புகழ் உனக்கு இருக்கிறது சொல்லி அல்லாஹ் புகழ்றார். ஃபலம்மன் சரஃப, தொழுது முடித்ததும் மணில் முத்தகல்லிம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் அது பேசுனது? நான் தொழுது யாரு என்னமோ என்ன சொன்னீங்க, யார் அது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஆள் கால அனங்கிறார், நான் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஅய்து பில்அதம் வ 30 மலக்கன் யப்ததிரூனஹா ஐயுஹும் யக்துபுஹா அவ்வல். இந்த சொல்ல யார் ரெக்கார்டு பண்ணி முதல்ல கொண்டு போறது என்பதற்காக வேண்டி 30க்கும் மேற்பட்ட மலக்குகள் போட்டியிட்டதை நான் பார்த்தேன். நீ அழகான சொல்ல சொல்லி இருக்கிற, இந்த சொல்ல ரெக்கார்டு பண்ணி என்ன அழகான வார்த்தை சொல்லிட்டாருன்னு சொல்லி ஆளாளுக்கு போட்டி போடுறாங்களா மாணவர்கள் எழுதுவதற்காக வேண்டி. அப்ப ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது ரெக்கார்டு பண்றதுக்கு போட்டி போடுறதுக்கு என்று சில பேர் எல்லாம் நியமிச்சு வச்சிருக்கான். அதனாலதான் இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கொடுத்ததுனால தொழுகையில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சொல்றாங்களா, அகல ஹதீஸ் பல்ல நீங்க பாப்பீங்க. சமி அல்லாஹு லிமன் ஹமிதாண்ட உடனே ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி இது சொல்லணும். ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன், ரப்பனா லக்கல் ஹம்து மட்டும் சொல்றாங்க. ஆனால் இதுதான் மலக்குகள் போட்டி போடுற அளவுக்கு நல்ல வாசகம். ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று சமி அல்லாஹு லிமன் ஹமிதாண்ட உடனே சொல்லணும். இது புகாரில இந்த உச்சரிப்பு தெரியாம மனப்பாடம் பண்ணாதவங்களுக்கு 799ல பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், அந்த வாசகம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் மலக்கள் என்ன செய்வாங்களான்னா தெருவை சுத்துறதுக்கெல்லாம் மலக்கால் அனுப்பி இருக்கலாம். இது பள்ளியாசலுக்கு ஒரு பக்கம், சஹீஹுல் புகாரில் இதையும் பார்க்கலாம். 6408வது ஹதீஸ். தெருவா சுத்துறது, தெருக்களுக்கு போறது, கடை வீதிக்கு போறது, எங்க என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்களாம், சுத்திக்கிட்டே இருப்பாங்களாம். அங்க யாராவது இறைவனை நினைவு கூறுகிற சபை இருக்குன்னு வைங்களேன், அந்த சபையை கண்டால் சத்தம் போட்டு அழைப்பாங்களாம். இந்த எறும்பு கூப்பிடுவேன், என்னத்தை எடுத்தவன காக்கா கூப்பிடுவேன், ஏதாவது கண்டவனும் ஆயிரக்கணக்கான காக்காய் சேர்த்துருமில்லங்க. ஒரு மலுக்கு அப்படி வந்துருவாரு, நம்ம இடத்த 7 வடமார்க்கத்துல பாப்பாரு, உட்கார்ந்துட்டு என்ன மார்க்கத்தை கேட்டு உட்கார்ந்துருக்காங்க, நம்மளை பத்தி பேசிட்டு இருக்காங்க போல இருக்க அப்படின்னு ஒருத்தர் வந்து கூப்பிட்டு அப்படி பேரை இருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் அல்லாஹ் என்ன உட்கார வச்சுக்கிற ஒவ்வொருத்தனையும் எங்க எல்லாம் இறைவனை நினைவு கூறப்படுகிற சபைகள் இருக்கிறதோ அதை கண்டவுன மீதி உள்ள அம்புட்டு பேரையும் சத்தம் கூப்பிடுவாராம். அவரு அதுவும் இல்ல அதுக்கிறீங்களா அல்லாவுடைய இருக்கிற ஓடியாங்கப்பா கத்துவாராம். மலக்கள் அப்படியே அதை சூழ்ந்து கொள்வாங்களாம். உங்க தேவையை நல்லா பூர்த்தி செய்து கொள்ளுங்கள், இதை பாருங்கள் என்று சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கொண்டு இதை செய்வாங்களாம். பிறகு வானத்தினுடைய மலக்குகள் என்ன செய்வாங்களா, வானத்தின் பக்கம் அப்படி ரெக்கையினால் அப்படி மூடிக்கொள்வார்களாம். ரஹ்மத்துடைய மலக்கள் ரெக்கையினால சூழ்ந்து மூடிக்கொள்வார்கள். பிறகு போகும்போது அல்ல அந்த விசாரிப்பான சொன்னேன், என்னோட அடியார்கள் எப்படி பாத்தீங்க, உன்னை புகழ்றாங்க, தஸ்பீஹ் செய்யறாங்க, திக்ர் செய்யறாங்க, தக்பீர் பண்றாங்க, உன்னை பாராட்டுறாங்க, உன்னுடைய குர்ஆனை ஓதுறாங்க என்றெல்லாம் சொன்ன உடனே இதெல்லாம் அல்லாஹ் கேட்பானா. புகாரில் நீங்க முழுசா அந்த ஹதீஸை பாத்துக்கிறீங்க. அதுல என்ன கேட்பான்னு கேட்டா, அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா, இல்ல. இந்த சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா, இல்ல. நரகத்தை பார்த்தார்களா, இல்ல. பார்க்காமலேயே இப்படி என்னை பயப்படார்கள் என்றால் பார்த்தால் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்வான், இன்னும் கொஞ்சம் நமக்கு சர்டிபிகேட் பெருசா கொடுக்குறான். இவங்க போய் பாராட்டி சொல்லும் பொழுது, நீ எல்லாம் பார்த்தாலும் நீ பயப்படுறது, அந்த ஆளுங்க பார்க்காம உள்ள செய்யறாங்க. நம்ம பார்த்தோமா, சொர்க்கத்தை பார்த்துட்டா பயப்படுறீங்க, நரகத்தை பார்த்துட்டா பயப்படுறீங்க, பார்க்காமலே என்னோட அடியார்கள் இப்படி இருக்கிறாங்க என்று அவங்க நம்மளை புகழ்ந்து போட்டுருவான் அல்லாஹ். இது புகாரில் 6408 நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி என்னென்ன வேலையெல்லாம் பாருங்க. கருவறையில ஒரு குழந்தை உண்டாயிருச்சுங்க, ஒரு ஆணும் பெண்ணு சேர்றாங்க. சேர்ந்தவுடனே அன்னைக்கு குழந்தை ஒரு கரு ஜனிச்சிருச்சு. உடனேயே அதுக்கு ஒரு ஆள்
அந்த கருவுக்குள்ளே உட்கார வச்சு ஒவ்வொரு செகண்ட் பை செகண்டா என்ன நடக்குதோ அது சொல்லிக்கிட்டு இருக்கு. யாரெல்லாம் இப்ப இந்த பொசிஷன் வந்து விட்டது, யாரெல்லாம் இந்த பொசிஷன், யாரெல்லாம் இந்த பொசிஷன், யாரெல்லாம் இந்த பொசிஷன் என்று ஒவ்வொரு பொசிஷனா ஒரு சொல்லிக்கிட்டு இருப்பாராம். அப்படி அப்படி அந்த பொசிஷன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அதெல்லாம் நீங்க விஞ்ஞானிகள் சொல்ல அதே மாதிரி தான் இருக்குது. முதல்ல இந்த பொசிஷன் இருக்கிறது, இரண்டாவது இந்த பொசிஷன் இருக்கிறது. அது இன்ஷாஅல்லாஹ் உங்க சகர் நிகழ்ச்சியில விஞ்ஞானம்ங்கிற தலைப்புல ஜெயா டிவி நிகழ்ச்சியில இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கு வந்து இந்த பொருளாதாரம் முடிஞ்சு சயின்ஸா வரும். குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் சொன்னது எப்படி இன்னைக்கு அறிவியல் பூர்வமா உண்மையாகிட்டு இருக்குங்கிறது அந்த நிகழ்ச்சியில நீங்க பாப்பீங்க. ஒரு 2-3 நாளைக்கு பிறகு அந்த மலக்கு சொல்வாராம், யா ரப்பி அலகா, யாரெல்லாம் இப்ப அலக்குங்கிற நிலையில இருக்குது, யா ரப்பி முல்கா, முல்கத்துங்கிற ஸ்டேஜுக்கு யாரெல்லாம் வந்து விட்டது, இப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜா சொல்லுவாரு. யாரெல்லாம் அப்புறம் சொல்லுவாங்க, யாரெல்லாம் ஒரு மனித வடிவத்துக்கு வந்து விட்டது, ஆண் ரெக்கார்டு பண்ணவா பெண் ரெக்கார்டு பண்ணவான்னு கேட்பாரா. இப்படி எல்லாம் ஆண் பெண் எப்ப தீர்மானிக்கப்படும் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுதோ அதைத்தான் விஞ்ஞானின்னு சொல்றோம். அந்த டாபிக் நீங்க யாரும் தெரிஞ்சுக்கிறீங்க. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, கருவறைக்குள்ள ஒரு ஆளை மலக்கு அனுப்பி விட்டு அங்க என்ன நடக்குது ஒரு செகண்ட் போய் தகவல் கொடுத்துட்டு இருக்கணும். என்ன லெவல சொல்லு, என்ன பொசிஷன் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான ஒரு ஆளை ஒரு வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு போன் பண்ணி கேட்டுட்டு இருப்போம்ல. ஒரு தடையை மீறி ஒரு போராட்டம் நடத்தும் போது என்ன ஆச்சு, இவ்வளவு வந்திருக்காங்க, சேர்ந்துட்டாங்களா, அசம்பிளி போலீஸ் ரொம்ப குவிச்சிருக்காங்க, துப்பாக்கிலாம் இருக்குதா, கேட்கிறோமா இல்லையா? இந்த மாதிரி ஆர்வத்துல கேட்கிற மாதிரி அல்லாஹ் வந்து நம்மளை படைக்கிறதுக்குள்ள மட்டும் மலக்கு அனுப்பி ஒரு நிமிஷம் வினாடி வினாடியா மெசேஜ் எடுத்துக்கொண்டே இருக்கிறான். கருவறைக்குள்ள மலக்குகள், கபருக்குள்ள மலக்குகள் உள்ள கொண்டு அடைக்கிட்டு வந்து இறந்த பிறகு அங்க உள்ள நிப்பாட்டி வச்சுக்கிட்டு யார் ரப்புக்க அதீனுக்க இப்படி விசாரிப்பதற்கான மலக்குகள் இப்படி ஏராளமான. அது மட்டும் இல்லாம நற்செய்தி சொல்வதற்கு, நற்செய்தி ஜக்கரியாவுக்கு நற்செய்தி, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நற்செய்தி, இப்படி நற்செய்தி சொல்வதற்காகவே வந்த மலக்குகள். அதெல்லாம் உங்களுக்கு முடிக்க வேண்டிய இன்னைக்கு ஒரு நாளைக்கு முடிச்சிருவோம். நற்செய்தி சொல்வதற்காக நீங்க பாத்தீங்கன்னா 3:39, 41:30, 3:42, 3:45 குர்ஆன்ல, 4:97, 11:69, 11:77, 11:81, 15:52, 15:53, 15:54, 15:58, 15:65, 19:17, 19:19, 29:31, 29:32, 29:33 ஆகிய வசனங்களில் வானவர்கள் மனிதர்களுக்கு போய் நற்செய்தி சொன்ன சம்பவங்களே சொல்றான். மரியமுக்கு நற்செய்தி, யஹ்யாவுக்கு நற்செய்தி, ஈசாவுக்கு நற்செய்தி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் குழந்தை பிறக்கிற நற்செய்தி, மலை இறங்குற நற்செய்தி, நற்செய்தி சொல்ற டியூட்டிக்காகவும் மலக்குகள் என்ன செய்தாங்க, அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, நமக்காக வேண்டி மலக்குகள் வந்து பாவமன்னிப்பு தேடிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து பார்வையா ரெக்கார்டு பண்றதுக்கு மட்டும் வரல, நீங்க நல்லதை பேசிட்டு இருக்கும்போது யாரெல்லாம் நல்லது பேசுறாங்க மன்னிச்சுக்கோங்க, இவங்களை நம்மளும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கோம். நமக்கு சேர்ந்தது அந்த ஆளுங்களுக்கு வெறுமனே பதிவு செய்து போறது இல்ல, கல்யாணத்துக்கு போயிட்டு மொய் எழுதுற மாதிரி அவங்க திருட்ட எழுதி சொல்றாங்க இல்ல, அந்த மாதிரி இந்த ஆளுக்கு என்ன பண்றாங்க, ரெக்கார்டே பண்ணிவிட்டு யாரெல்லாம் இவங்களை மன்னிச்சிருவேன், இவங்களை ரஹமத் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சுவாங்களாம். நல்லதை பார்க்கும் பொழுதெல்லாம் துவா செய்யற வேலையும் மலக்கள் செய்வாங்க. தர்மம் செய்யறான் ஒரு ஆளு, அல்லாஹும்ம ஆத்தி முன்ஃபிகன் சலபான், யாரெல்லாம் செலவழிக்கிறவனுக்கு நிறைய கூட அல்ல, செலவழிக்காம வச்சுக்கிறவனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலான்னு சொல்லி என்ன செய்வாங்களாம், அதை கேட்குவாங்களாம். இப்படியான காரியங்கள் செய்வார்கள் என்று நமக்காக அவர்கள் இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அது மாதிரி நமக்காக வேண்டி லிமன் பில் அர்லி, பூமியில் உள்ளவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று 42:5 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 11:73, 33, 43 அது மாதிரி வந்து இந்த ஆயத்துகள்ல எல்லாம் நமக்கு வந்து மலக்குகள் மனிதர்களுக்காக துஆ செய்வார்கள் என்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி புகாரியில 445வது ஹதீஸ், 477வது ஹதீஸ், 647வது ஹதீஸ், 659வது ஹதீஸ், 2119வது ஹதீஸ், 3229வது ஹதீஸ், 1442வது ஹதீஸ், 642வது ஹதீஸ், 578 அஹ்மதுல, இந்த ஹதீசுகள்ல எல்லாம் மலக்குகள் வந்து ஒவ்வொருத்தனுக்கும் ஜும்மாவுக்கு வந்தானே யாரெல்லாம் இவனுக்கு ரஹ்மத் செய்யி, தொழுகையில உட்கார்ந்து இருக்கானா யாரெல்லாம் இவனுக்கு ரஹ்மத் செய்யி, அடுத்த தொழுகை காத்துட்டு இருக்கிறானா அவனுக்கு ரஹ்மத் செய்யி என்று மலக்குகள் மனிதனுக்காக வேண்டி அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்ற இதுகளை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம ஆமீன் சொல்லும் பொழுது நமக்காக வேண்டி மலக்கு ஆமீன் சொல்ற சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. மலக்கு போய் ஆமீன் சொல்லு நல்லா சொல்றான்னு சொன்னா அதை ஏத்துக்கிறவான்னு அர்த்தம். அதை தவற விடாம நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அது என்ன சந்தர்ப்பம் கேட்டா, தொழுகையில ஏதன சிராத்தல் முஸ்தகீம் ஒரு பிரார்த்தனை பண்றோம், நேர்வழியை காட்டுன்னு சொல்லி. அது ரொம்ப தேவையான ஒரு, அதான முக்கியமானது. காசு பணத்தை எல்லாம் விட நேர்வழி தான் முக்கியமானது. சொன்ன உடனே உலக உடனே ஆமீன்கிறோம். நம்ம ஆமீன் மறக்க ஆமீன்கிறாங்க.
யாருடைய ஆமீனும் மலக்குடைய ஆமீனும் மேட்சாய் ஒரே நேரத்தில் அமைந்து விடுகிறதோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதனால அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்காம இந்த உடனே ஆமீன்றணும். அப்பதான் அவருங்க அதே இடத்துல சொல்லுவாரு, நம்ம உலகாலின்னு இப்படி சொல்லிக்கிட்டு ஆமீன் தான் பிந்திரும், சரியா வராது. கரெக்டா இருக்கணும், அந்த ப்ரோக்ராம் அமைச்சு வச்சுக்கணும். அது ஒரு நல்ல துவா மக்பூல் ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் என்னன்னு கேட்டா, ஒருவர் இன்னொருவருக்காக வேண்டி அவருக்கு தெரியாமல் துவா செய்தால் அங்க மலக்குடைய ஆமீன் வருது. நான் இப்ப துவா செய்யறேன், நீங்க எனக்கு துவா செய்றீங்க நம்ம சபையில வச்சு, இதுக்கு கிடையாது. நான் எனக்கு தெரியாம நீங்க தனியா உட்கார்ந்துட்டு அல்லாஹ் அவனுக்கு நிறைய கிருபை செய்யி அவனுக்கு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இப்படி கேட்டோம்னு சொன்னா இப்ப நம்ம இங்க ஆப்கான்ல இருக்கிற மக்களுக்காக கேட்கிறவங்க பார்க்கல. இப்ப நம்ம கேட்டோம்னா இது அவங்க கேட்கறது விட பவர்ஃபுல்லானது. ஏன் இதுக்கு சேர்ந்துகிட்டு ஆமீன் சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கு, மலக்குகள் கூட்டம். அவன் சொல்லி ஆமீன் சொல்ல போறாங்க, அதுக்கு தான் துவா செய்ய சொல்றது. கைபுல ஒரு சகோதரனுக்காக வேண்டி தெரியாமல் நண்பனுக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, தகப்பனுக்கு, மகனுக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடிய நேரத்தில் மாணவர்களும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஆமீன் சொல்றாங்க என்று அதையும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே மாதிரி இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், மலக்குகளுடைய வேலை. அதே மாதிரி தஜ்ஜால் வரக்கூடிய காலத்துல எல்லா இடத்துக்கும் போவான், மதீனாவில் நுழைய மாட்டான். நுழைய விடாமல் ஒவ்வொரு வாசல்லையும் வானவர்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். 7 வாசல் இருக்கும், ஒவ்வொரு வாசல்லையும் வானவர்கள் நின்று கொண்டு அவனை தடுப்பார்கள் என்று 1879 புகாரி ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி சலாம், நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றோம், அதை எடுத்து சொல்ற வேலை மலக்குகளுக்கு. உம்மத்து சொல்லக்கூடிய சலாம இந்த மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹ நபின்னு சொல்றாரு அப்படின்னு போய் மலக்குகள் போய் சொல்லுவாங்க. இந்த சலாம் உங்களுக்கு கேட்காது, நம்ம தொழுகையில ஓதுற சலாமு இது உங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்காது. விளங்கு நினைச்சு நம்பினா ஷிர்கா போயிடும். விளங்காது. எப்படி போவோம், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட மலக்கு போய் இந்த மாதிரி இந்த ஊர்ல இந்த ஆளு இருக்கான் சலாம் சொன்னா இந்த தொழுகையில இத்தனை இடத்துல சொன்னான்னு சொல்லி மெசேஜை பாஸ் பண்ணுவாங்க. இது எங்க இருக்குன்னா சுனன் நசையில 1265வது ஹதீஸ்ல இருக்கு. இது போக பத்ர், உஹது போன்ற போர்க்களங்கள்ல இக்கட்டான நேரத்துல மலக்குகளும் சஹாபாக்களோட இணைந்து போர் செய்தார்கள் வருது. வெறுமனே துஆவை மட்டும் இல்ல, இறங்கி பின்னி தலைகளை வெட்டுங்கள், விரல்களை வெட்டி எரிங்கள், பொதறி போகும் இன்னும் குள்ள பனான்னு சொல்லி மாணவர்கள் சேர்ந்து பணியாற்றிய சம்பவத்தை நீங்க பார்க்க. அதே மாதிரி இன்னைக்கு துஆ செய்யற கட்டத்தில் இருக்கும். மாணவர்கள் அல்லாஹ் இறக்கி வைப்பான், நம்பி துஆ செய்யுங்க. இந்த ஆயத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு 3:124, 8ல 9, 8ல 12, 9ல 26, 9ல 40 ஆகிய வசனங்களில் எல்லாம் வானவர்களும் சேர்ந்து களத்தில் சஹாபாக்களோடு போரிட்டதாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அந்த மாதிரியான பணிகளுக்காகவும் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாம மறுமையில பரிந்துரை செய்வார்கள். நபிமார்கள் மட்டும் செய்ய மாட்டார்கள், மலக்குமார்களும் பரிந்துரை செய்வார்கள். மலக்குமா மட்டுமே நினைச்சிடக்கூடாது, மலக்குமார்கள் தான் நம்மள பார்த்துட்டு போறாங்க, எல்லாம் இருக்கான்னு பாப்பாங்கல்ல. எல்லாம் போகும்போதா இவன் எழுதிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தான், போகும்போதா தொழுகிட்டே இருந்தான், போகும்போதா அப்படித்தான் கொஞ்சம் பார்த்து செய்யலாம்னு சொல்லி நமக்காக சிபாரிசு பண்ணுவார்களாம் மலக்குகள். மலக்குகள் சிபாரிசு பண்ணுவார்கள் என்பதை 53:26 நீங்க பார்க்கலாம், 21:28 பார்க்கலாம், 78:38 ஆகிய 3 வசனங்கள்ல, குர்ஆன்ல 3 வசனங்கள்ல மலக்குகள் சிபாரிசு பண்ணுவார்கள் இருக்குது. அதுபோக சொர்க்கத்துக்கு காவலர்களாக மலக்குகள், நரகத்துக்கு காவலர்களாக மலக்குகள், பணிவிடை செய்வதற்கு மலக்குகள், அரிசை சுமப்பதற்கு 8 மாணவர்கள், யஹ்மிலு அர்ஷ ரப்பிக்க ஃபௌகஹும் யௌமஇதின் தமானியா, 8 மலக்குகள் அல்லாஹ்வுடைய அரசோடு சுமந்து கொண்டு வருவார்கள். மறுமை நாள்ல எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கும் பொழுது அல்லாஹ் வருவானா, சபைக்கு வருவான். அல்லாஹ் நம்ம என்ன அல்லாஹ் உண்மை நினைச்சிட்டு இருக்கிறோம். வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, மாணவர்கள் அணிவகுக்க அல்லாஹ் அப்படி வருவான். பின்னாடி மாணவர்கள் அணிவகுத்து வருவார்கள் என்று அந்த மாதிரியான பணிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். நமக்கு சொர்க்கத்துக்கு போன பிறகு சலாம் சொல்லிவிட்டு என்ன வேணும், நல்லா இருக்கிறீங்களா, என்ன வேணும், குறைகள் இருக்குதா என்று கேட்கக்கூடியவர்களுக்கும் மாணவர்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். நரகத்தில் பிடிச்சி செல்றது, மிதிக்கிறது, தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, சீசலத்தை கொடுக்கிறது, இது மாதிரியான பனிஷ்மெண்ட்கள் செய்வதற்கும் அல்லாஹ் மாணவர்களை படைத்து வைத்திருக்கிறான். இப்படி ஏராளமான பணிகளை படைத்திருக்கிற ஒரு மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைச்சு நம்ம நம்பணும். அல்லாஹ் நம்ம நம்புறோம். அதே மாதிரி இந்த இவ்வளவும் அல்லாஹ் சொல்றான். ஹதீஸ்கள் கூட நான் குறைவா தான் சொல்லியிருக்கிறேன். இவர் சொன்னதுல பெரும்பாலான விஷயங்கள் திருமறை குர்ஆன் மூலமாகவே சொல்லப்பட்ட செய்திகள், அதற்கு விளக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளும் இருக்கிறது. இதுகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், மலக்குகளை நம்புறது என்பதில் அறைக்கொள்ளணும். அடுத்ததாக ஈமானுடைய 2வது 3வது கிளை ஒரு ரசூலை, தூதர்களை நம்புவது, வேதத்தை நம்புவது. நாளை இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம்.